ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல ராகவ் இருந்துட்டு, "நீங்க பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதனால கிளையண்ட்டும் பெரிய அளவுக்கு இத பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நீங்க எனக்கு ட்ரீட் குடுக்கணும். நீங்க எப்படியும் குடுக்க மாட்டீங்க. சேலரி வர வரையும் தான் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால நான் உங்களுக்கு ட்ரீட் குடுக்குறேன். வாங்க வெளியில போலான்னு" சொல்லிட்டு நிலாவ அங்கேருந்து கூட்டிக்கிட்டு போறாங்க. நிலா இருந்துட்டு போக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ சமாளிச்சு பார்க்குறாங்க. ராகவ் இருந்துட்டு, "என் மேலே உங்களுக்கு மரியாதை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தான் ஆகணும்" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிலாவும் ராகவ் கூட கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோழன் இருந்துட்டு டிவோர்ஸ் கேஸை வேண்டான்னு சொல்லிட்டா நிலா. அப்படின்னா நிலாவோட மனசில் நான் இருக்கேன்னு நான் மனப்பூர்வமாக நம்ப ஆரம்பிக்கிறேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாகவே அவன் என்னை ஏற்றுக்கிட்டு என் கூட சந்தோஷமாக வாழத்தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சோழன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதுக்கடுத்ததாக ராகவ் இருந்துட்டு நிலா கிட்ட இதுதான் சான்ஸு, நம்ம நிலா கிட்ட நம்மளுடைய லவ்வை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா, "என்ன ராகவ் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். "என்னாச்சு நிலா, இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கலையா?" "இல்லை ராகவ், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாகவும் இருக்குது" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அப்படின்னா நீங்கள் இப்போ சந்தோஷமாக தானே இருக்கீங்க?" "ஆமாம் ராகவ், இதில் என்ன சந்தேகம், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, "அப்படின்னா இதுதான் சரியான சந்தர்ப்பம்" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இருந்துட்டு, "ஐ லவ் யூ நிலா" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட சொல்கிறாங்க. அதோட ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.